மாலை வணக்கம். சிக்பா மலேசியா மற்றும் Kbn Global, Kbn India, Kbn ஆஸ்திரேலியா இவர்கள் இணைந்து வழங்கும் 72வது நிகழ்வு இன்று ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியாவில் ஒரு தொழில் நிறுவனத்தை எவ்வாறு பதிவு செய்து நிர்வகிப்பது, தலைமை செயலகம் பற்றின விஷயத்தை நம்ம இன்னைக்கு திரு லிங்கேஸ்வரன் என்பவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்க போறாங்க. ஓகே, நான் புவனா ஜெயக்குமார். இன்றைக்கு உங்களோட இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குறேன். ஸோ நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம திரு லிங்கேஸ்வரன் அவரோட ஒரு சின்ன ப்ரொஃபைல். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்குள்ள இந்த தலைப்புக்கு நமக்கு ஒரு பழமொழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திரைக்கடல் தெரியும் திரவியம் தேடு அப்படின்ட்டு. சோ இத முன்ன காலத்துல இருந்தே வெளிநாட்டுல இருந்தெல்லாம் மலேசியால நிறைய பேர் தொழில் பண்ணியிருக்காங்க. சோ இந்த காலகட்டத்துக்கு மலேசியால தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அணுகுமுறை என்ன, லீகல்ல என்னென்ன விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது லிங்கேஸ்வரனோட இன்னையோட தலைப்பு. சோ இது எல்லாம் பேசுறதுக்கு லிங்கேஸ்வரன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அவரு 2007 இருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. சோ லிங்கேஸ்வரன் லிங்கேஷ் அண்ட் கோ அப்படின்னு 2016ல ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியேட் அக்கவுண்டிங் பிசினஸ் அட்வைசரி அப்படின்ற ஒரு ஃபர்மை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபைனான்சியல் கன்சல்டனா கிட்டத்தட்ட 150 கிளையண்ட் மலேசியால, யுஎஸ், யூகே, சிங்கப்பூர், இந்தியா இந்த மாதிரி பல தரப்பு நாட்டு மக்களுக்காக இவர் தொழில் முனைவருக்காக அவர் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அது இல்லாம 2019ல எல் கார்ப்பரேட் போர்ட்ஸ் செஞ்சம்பஹாட் அப்படின்ற ஒரு கம்பெனியா அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல அவர் பிசினஸ் ப்ரொபோசல் ரிப்போர்ட், ஃபைனான்சியல் ஃபோர்காஸ்ட் அட்வைசரி அப்படின்னு இன்னும் மேலும் அவரோட அந்த ஃபைனான்சியல் ஸ்கில்ல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது இல்லாம டோவா கட்டார்ல 2019ல அல் கலில் அனாலிட்டிக் WLL அப்படின்ற ஒரு கம்பெனியை கோஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க அவரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் அட்வைசரி சர்வீசஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம அவரோட கம்யூனிட்டி சர்வீஸா டீச் ஃபார் மலேசியா 2021ல இருந்து போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மீட்டிங் செக்ரட்டரியாவும் அவர் இருக்கிறாரு. அது இல்லாம லேக் மேக்டர்ஸ் சர்வீசஸ் செஞ்சம்பஹாட் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங், ட்ரேடிங் மற்றும் கன்சல்டிங் கம்பெனியும் அவர் வழிநடத்திட்டு இருக்காரு. ஸோ லிங்கேஸ்வரன் பாத்தீங்கன்னா, அவர் பேச்சுலர் ஆஃப் அக்கவுண்டிங் படிச்சிருக்கிறாரு MMU சைபர்ஜெயால இருந்து. அது இல்லாம CA, CIPFA, அப்புறம் ASEAN CPA இப்படி அவரோட மெம்பர்ஷிப் அண்ட் படிப்பு இந்த அளவுக்கு இருக்கு. அது இல்லாம அவர் he has also awarded as the best company secretary for Negeri Sembilan by Suruhanjaya Syarikat Malaysia SSF 2019ல அவர் இந்த ஒரு ரெகக்னிஷனையும் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயம் லிங்கேஸ்வரன் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு லிங்கேஸ்வரன் நமக்கு என்ன விஷயத்த சொல்ல போறாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ லிங்கேஸ்வரன், the stage is on you. அனைவருக்கும் வணக்கம். ஸோ எனது பேர் லிங்கேஸ்வரன் சுப்பிரமணியம். நான் நீலாய் என்றும் ஒரு வட்டாரத்தில் இருக்கிறேன் மலேசியால. ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தேங்க்யூ ஸோ மச் மிஸ் போனா. ஸோ நீங்க நிறைய என்னை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிக்பா எஸ்பெஷலி மிஸ்டர் பழனி அவங்களுக்கும் இந்த தருணத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் படிச்சது எல்லாமே ஸ்டார்டட் வித் MMU, அதாவது மல்டிமீடியா யூனிவர்சிட்டி என்றும் பல்கலைக்கழகத்துல படித்தேன். ஸோ அது முடிச்சுட்டு கிராண்ட் தான்டன் என்றும் ஒரு ஆடிட் ஃபார்ம்ல வேலை செஞ்சுட்டு ஃபாலோட் பை ஃபியூ மோர் கம்பெனிஸ், 2 கம்பெனிஸ்ல ஒரு ஃபைனான்ஸ் லீடர் வேலை செஞ்சுட்டு பெட்ரோனாஸ் என்றும் ஒரு ஆயில் அண்ட் கேஸ், மலேசியாவோட ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் கவுண்டரா வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் இந்த ஃபர்ம் ஆரம்பிச்சேன் பாருங்களேன். ஸோ 2016 இந்த ஃபர்ம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு 10 கிளைண்ட்ஸ் இருந்தாங்க நம்மளுக்கு முதல்ல. ஸோ த்ரூ ரிஃபரல்ஸ், அதாவது நம்மளோட சேவைகளை கரெக்டாக செஞ்சு கொண்டு போறதுனால ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 180 கிளைண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. 150 கிளைண்ட்ஸ் இல்லாம ஒரு 180 கிளைண்ட்ஸ் டோட்டலா இந்த என்டர்பிரைஸ், அப்புறம் PLT, அப்புறம் as well as சிண்டியம்பஹாட், அதாவது பிரைவேட் லிமிடெட் சொல்லுவாங்க, அந்த கம்பெனிஸ் நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு எப்படி மலேசியால ஒரு பிசினஸ் என்டிட்டி வந்து எப்படி உருவாக்குறது சொல்லி அதை பத்தி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு கோ த்ரூ பண்றேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து செட் குரூப்ல வந்து நீங்க ரேஸ் பண்ணலாம். ஸோ பேஸ் ஆன் தட் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்றோம். அது இல்லாம அந்த எண்ட் ஆஃப் செக்ஷன் வந்து Q&A செக்ஷன் அப்பயும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கோ த்ரூ வித் ஸ்லைட்ஸ் ஒன் பை பண்ணுங்களேன். ஸோ நம்ம ஃபர்ம் வந்து 2 இடத்துல இருக்குங்க. ஒன்று வந்து நீலாய் வட்டாரத்துல இருக்கு, இன்னொன்று வந்து கேல் வட்டாரத்துல இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்மோட அட்ரஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வந்து ஓகே, இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, 2 விதமான கம்பெனிஸ் வந்து மலேசியால இருக்கு பாருங்களேன். ஒன்று வந்து பிரைவேட் கம்பெனி விச் இஸ் பிரைவேட் லிமிடெட், விச் இஸ் known as Sdn Bhd. ஸோ until Company Act 2016 பிரகாரம் ஸோ ஒரு கம்பெனில வந்து Sdn Bhd கம்பெனில இருந்து ஒரு டைரக்டர்ஸ் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தா போதும். ஸோ முன்ன வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 1965 கம்பெனி ஆக்ட் 1965ல வந்து 2 டைரக்டர்ஸ் இருக்கணும், 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும்னு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ ஆனா வந்து சின்ஸ் 2016ல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, கம்பெனி ஆக்ட் 2016ல இருந்து ஸோ we can have only one director and one shareholder பாருங்களேன். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா ரொம்ப பேர் வந்து முன்ன வந்து பார்த்தாங்கன்னா 2 டைரக்டர் இருந்தா தான் நம்ம ஒரு பிசினஸ் செய்ய முடியும். இவன் வந்து அந்த அனைத்து திறமைகளும் வந்து ஒரு பர்சனுக்கு இருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, இல்ல முடியாது, நம்ம கம்பெனி ரெக்வயர்மெண்ட் பிரகாரம், அதாவது கமிஷன் ஆஃப் கம்பெனிஸ் கமிஷன் பிரகாரம் they need another directors, அதாவது சப்போர்ட்டிங் இருக்குன்னு சொல்லினால இன்னொரு ஒரு ஸ்லிப்பிங் டைரக்டரோ அந்த மாதிரி வருவாங்க. ஸோ இப்போ என்னாச்சுன்னா அண்டர் கம்பெனி ஆக்ட் 2016ல வந்து நம்ம ஒரே டைரக்டர் ஒரே ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறனால மச் ஈஸியா பாருங்களேன் ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு. அப்புறம் வந்து பப்ளிக் கம்பெனிஸ் விச் இஸ் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி பாருங்களேன், அங்க வந்து மினிமம் வந்து 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ இதான் இந்த ரிக்வயர்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது என்னென்ன கம்பெனிஸ் வந்து விதங்க இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை தவிர்த்து இதுதான் மெயின் பாருங்களேன். இதை தவிர்த்து வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு 2 கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் வந்து சோல் ப்ராப்பரேட்டர் பாருங்களேன். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க பொறுத்து இருக்குச்சுன்னா அவங்க வந்து அந்த பிசினஸ் வந்து எப்படி மூவ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு முன்னே ஸோ தே கேன் ஸ்டார்ட் வித் என்டர்பிரைஸ் கம்பெனி. ஸோ அது வந்து மலேசியால இப்போதைக்கு எல்லாம் இருக்கு. அதோட டாக்ஸேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா will be submitted under personal tax which is sole proprietor பாருங்களேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். இது செகண்ட் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் இன்கார்பரேஷன். ஸோ ஒரு கம்பெனி வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து எப்படி இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து ஒரு மலேசியா வந்து எப்படி செய்வாங்கன்னா முன்ன வந்து 1965 கம்பெனி ஆக்ட் வந்து நீங்க வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி மூலியமா தான் இந்த கம்பெனியை நீங்க திறக்க முடியும். ஆனா வந்து இப்ப கம்பெனி ஆக்ட் 2016ல வந்து நீங்களே வந்து சொந்தமா வந்து ஒரு கம்பெனியை வந்து நீங்க திறக்கலாம். மைடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து திறக்கலாம். திறந்துட்டு உங்களுக்கு 30 days டைம் இருக்கு உங்க கம்பெனி செக்ரட்டரியை அப்பாயின்ட் பண்றதுக்கு. ஆனா முக்காசி பேர் என்ன செய்வாங்கன்னா, இல்ல நாங்களே வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி வந்து எங்களை மாதிரி ஒரு கம்பெனி செக்ரட்டரி வந்து நீங்க அப்பாயின்ட் பண்ணிட்டு நீங்களே இந்த பார்ட்டை வந்து நீங்க பாத்துக்கன்னு சொல்றப்ப நம்மளே இந்த ப்ராசஸ் செய்வோம். ஸோ ப்ராசஸ் எப்படி வேலை செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து we'll do a name search as well as application of name. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பெனி பேர் நீங்க உங்களுக்கு மனசுல இருக்கும், you prefer to have a company name. ஸோ அந்த கம்பெனி நேம் நீங்க எங்கிட்ட கொடுப்பீங்க, நம்ம வந்து சிஸ்டம்ல செக் பண்ணுவோம் அந்த நேம் வந்து அவைலபிளா இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி அந்த அவைலபிள் இல்லைன்னா ஸோ அடுத்த பேர் நீங்க கொடுப்பீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ப்ரொசீடியர்ஸ் இருக்கு பாருங்களா, ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல என்ன செய்வோம்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 கம்பெனி நேம்ஸ் கேட்டிருப்போம். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் நம்ம போய் சர்ச் பண்ண வைப்பாங்களேன். இதனால வந்து நம்ம வந்து உங்களுக்கு த்ரூ போயிட்டு கேட்டுட்டு இருக்கிறதோட we can immediately நம்ம வந்து அடுத்த ஆப்ஷன் போயிட்டு அந்த கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ண வேண்டிய ப்ராசஸ் வந்து சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து பேர் வந்து அப்ரூவ் ஆச்சு, ஸோ நம்மளுக்கு இருக்கு, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும், SSMல இருந்து நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஸோ அது வந்து லான்ச்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இன்கார்பரேட் கம்பெனி. ஸோ அந்த பேர் வந்து அவைலபிளா இருக்கப்ப அடுத்து என்ன செய்வோம், நம்ம SSMக்கு நம்ம வந்து பேமெண்ட் கட்டிட்டு அந்த கம்பெனி பேரை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த பேர் வந்து முடிஞ்சோடனே நம்ம வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, ஓகே இந்த பேர் வந்து இந்த கம்பெனி வந்து வந்துருச்சுன்னா அண்டர் செக்ஷன் 15 வந்து நம்மளுக்கு வந்து இமெயிலா வந்துடும் வித் த கம்பெனி நேம் as well as the company number. ஓகே, ஸோ அப்புறம் 4வது ஆப்ஷன் என்னன்னா போஸ்ட் இன்கார்பரேஷன் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து இது வந்து கம்பெனியை செட்டப் பண்ணிட்டோம், அடுத்த நிலை நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லிட்டு தான் இந்த ஹோல் டாபிக்கே வரப்போகுது பாருங்க. 1 2 3 4 பாருங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து let's go through name search and application of name. So 2 ways of apply our company name. ஸோ நீங்க சிஸ்டம்ல போயிட்டு நம்ம டைரக்டா வந்து ஓகே
நேரா வந்து டைரக்ட் இன்கார்பரேஷன். ஓகே, டைரக்ட் இன்கார்பரேஷன் எப்படி வரும்னா, ஓகே we are very firm that name is available. அது எப்படி நம்ம செக் பண்ணுவோம்னா, ஓகே இந்த பேர் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கலாம், இல்ல நம்ம ஏற்கனவே வந்து SSMI டேட்டால போயிட்டு செக் பண்ணிட்டு ஓகே இந்த பேர் வந்து ஏற்கனவே யாருமே எடுக்காம இருக்கிறத பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா வந்து இன்கார்பரேஷன் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ டைரக்டா இன்கார்பரேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா என்ன வந்து ஓகே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் வந்து ஓகே அந்த ப்ராசஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த 50 ringgit நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட்டுவோம், அது வெறும் பேரு வந்து சர்ச் பண்றதுக்கு. அந்த சைடு வந்து ப்ராசஸ் இல்லாம டைரக்ட் இன்கார்பரேஷன் ஃபீஸோட சேர்த்து வந்துடும் பாருங்களேன். இல்ல இது வந்து லெஸ்ஸி அதை நீங்க சர்ச் பண்ணிட்டீங்க, அப்படி அந்த பேர் வந்து இல்லாம போச்சுன்னா நீங்க வந்து திருப்பி இன்னொரு ப்ராசஸ் நீங்க கொண்டு போகணும், அந்த இது பண்ணணும். ஸோ அன்லெஸ் செகண்ட் ஆப்ஷன் எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நேம் போட்டுட்டு ரிசர்வ் பண்ணிடுவீங்க. ரிசர்வ் பண்ணோன்னே ஓகே அது வந்து உங்களுக்கு வந்து 30 days டைம் இருக்கும். அதுதான் பண்ணுங்க, சப்மிட்டிங் த இன்கார்பரேஷன் அப்ளிகேஷன் within 30 days after the name has been approved. ஓகே இந்த 30 daysல வந்து நீங்க ஒரு நேம் சர்ச் போட்டுட்டீங்க, ஓகே ABC சென்ட்ரா மஹாட்னு, ஓகே அந்த பேர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஓகே ஃபைன் இஸ் அப்ரூவ்ட்னு. ஸோ அந்த 30 daysல வந்து நாங்க என்ன செய்வோம், அந்த நேம் சர்ச் அப்ரூவ் பண்ணோன்னே நாங்க எங்க கிளையனுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பி உங்க பேர் வந்து அப்ரூவ் ஆச்சு, ஸோ we are proceeding with the next step நம்ம சொல்லுவோம். அப்ப அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்காமலோ இல்ல பேமெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இருந்தாங்கன்னா அப்ப லெட்ஸ் சே நான் வந்து அந்த ஹோல்ல இருக்கும் 30 daysல. அந்த 30 daysக்கு அப்புறம் வந்து திடீர்னு அந்த 29 days வந்து அந்த டே ஆஃப் 29 வந்து எங்களுக்கு வந்து நீங்க கால் பண்றீங்க, ஓ இல்ல நாங்க கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், I unable to process with the name search, can you please do it again? So can அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, அந்த டேஸ் அவங்க வந்து பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மேபி 1-2 days ஆகலாம், இல்ல நெக்ஸ்ட் டே வந்து ஹாலிடே இருக்கலாம், அந்த 29 30th வந்து ஹாலிடே இருக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்வோம், அந்த 29 daysல இருந்து இன்னொரு 50 ringgit நம்ம கட்டி அந்த நேம் சர்ச் வந்து இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். அப்ப வந்து 30 days நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் until it been incorporated. Sometimes என்ன செய்வாங்கன்னா, ஓகே இந்த அந்த நேம் சர்ச் பண்றப்ப we only need one director or one shareholders name. அப்போ வந்து 2-3 directors இருப்பாங்க, shareholders இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்ல 2 more directors வந்து haven't confirm with me yet, இல்ல யாரு கூட நம்ம வந்து பண்ண போறோமோ தெரியல, அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சொன்னாங்கன்னா we can able to extend by securing the name, which is we reserve the name until the whole other matters has been firmed up. பாருங்களேன். ஓகே அப்ப நம்ம ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, launchment of application to incorporate the company, particulars required to incorporate a company. First thing வந்து நம்ம உங்ககிட்ட பேசணும் சொன்ன மாதிரி, first வந்து the proposed name of the company. ஸோ இதுதான் நம்ம எப்பவுமே என்ன கேட்போமா, அட்லீஸ்ட் ஒரு 3 சாய்ஸ் கொடுங்க. காரணம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து நேம் ஏ வந்து லைக் ஒரு கம்பெனி பேர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், ஓ மேபி நம்ம அது ஏதாச்சும் ஒரு ஏற்கனவே ஒரு பிராண்டிங் நம்ம உருவாக்கியிருப்போம், ஆனா நம்மளுக்கு தெரியாது அந்த பிராண்டிங் வந்து இல்ல அந்த பிடிச்ச பேர் வந்து வேற ஆள் வந்து எடுத்திருக்கலாம், இல்ல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் இருக்கலான்ட்டு. ஸோ அதனாலதான் ஒரு 3 நேம் கொடுக்குறப்ப ப்ரோபோஸ் கொடுக்குறப்ப ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் போயிடும் பாருங்களேன். ஸோ தென் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிரைவேட் ஆர் பப்ளிக் கம்பெனிஸ். ஸோ அப்ப அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதான் என்ன செய்யும், ப்ரோபோஸ் நேம் வந்து அங்க இருக்கா இல்லையான்னு செக் பண்றது பாருங்களேன். ஓகே அப்புறம் டைப் ஆஃப் பிசினஸ். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியணும், ஓகே என்ன மாதிரி டைப் ஆஃப் பிசினஸ். ஏன்னா வந்து ஒரு சிண்டர் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு 3 பிசினஸ் டைப் ஆஃப் பிசினஸ் நீங்க அதை செய்யலாம். ஸோ அந்த 3 டைப் ஆஃப் பிசினஸ் வந்து MIC கோட் இருக்கும், அதை முழுக்க சூஸ் பண்ணிட்டு ஓகே நீங்க வந்து கம்பெனி செக்ரட்டரி சொல்லலாம், ஓகே என்னோட இந்த கம்பெனில வந்து இந்த பர்டிகுலர் பிசினஸ் செய்ய போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து என்ன செய்வோம், MIC கோட் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட நாங்க அனுப்புவோம், ஓகே இந்த பிசினஸ் வந்து கரெக்டா இருக்கா, நீங்க ப்ரோபோஸ் பண்ணதுக்கு எது மேட்ச் ஆகுதான் செக் பண்ணிக்குவோம். எஸ் சொல்லிட்டோன்னு தான் அது நாங்க ஓகேன்னு சொல்லுவோம் பாருங்களேன். ஸோ தேர்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். as we being the company secretary, உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து நாங்க முக்காசி வந்து கம்பெனி செக்ரட்டரி அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ நாங்க என்ன செய்வோம், we'll keep உங்களோட எல்லா புக்ஸ் statutory புக்ஸ் வந்து நாங்க வச்சிருப்போம் ஒரு காப்பீஸ், ஜஸ்ட் இன் கேஸ் CCMல இருந்தும் கம்பெனிஸ் கமிஷன் ஆஃப் மலேசியால இருந்து நம்மள வந்து ஆடிட் பண்றதுக்கோ, இல்ல உங்களுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து எக்ஸிஸ்டிங் இங்க இருக்கா, இல்ல டைரக்டர்ஸோட டீடைல்ஸ் இருக்கா, ஷேர்ஹோல்டர்ஸ் டீடைல்ஸ் இருக்கான்னு அவங்க ஆடிட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு, அவங்க வந்து நம்மள வந்து செக் பண்றதுக்கு இருக்கு பாருங்களேன். அதே தவிர்த்து வந்து we become the intermediary between yourself as a client as well as the other agencies. So just in case உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபிஷியல் லெட்டரோ இல்ல கம்பௌண்ட் அனுப்பினாலும் எங்களுக்கு ஒரு காப்பி எங்களுக்கு அனுப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா, நீங்க அந்த லெட்டரோ எதுவும் சேராம இருந்துச்சுன்னா செக்ரட்டரி மூலமா நாங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுப்போம் பாருங்களா, அது தமிழ். ஸோ அடுத்தது வந்து பிசினஸ் அட்ரஸ். ஓகே நீங்க ஒரு என்டிட்டி ஒரு பிசினஸ் உருவாக்குறப்ப ஒரு கம்பெனிஸ் உருவாக்குறப்ப இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ பிசினஸ் அட்ரஸ். ஸோ இந்த ஈவென்ட் ஓகே நீங்க வந்து ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆன்லைன் பிசினஸ் நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஆஃபீஸ் இல்லை, ஐ ஜஸ்ட் லைக் ஒரு ஆஃபீஸ் இல்லை, ஒரு
இல்ல ஒரு பிசினஸ் என்டிட்டி என்கிட்ட இல்லைன்னு சொன்னா ஸோ நம்ம என்ன செய்வோம் ஒரு அட்ரஸ் இல்லைன்னா ஸோ வாட் வி வில் சஜஸ்ட் டு ஹேவ் த ஹோம் அட்ரஸ் as the business address for the purpose of running the business. ஏன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வந்து யூ டோன்ட் நீட் டு ஹேவ் an ஆஃபீஸ் பாருங்களேன், இல்ல ஒரு வந்து ஒரு ஃபேக்டரியோ இல்ல ஒரு கடையோ இல்ல ஒரு ஷாப்போட தேவையில்லை. ஸோ அப்போ வந்து நீங்க உங்களோட வீட்டு அட்ரஸ் as a business address போடலாம். ஸோ ஒன்ஸ் த கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஓகே அப்புறம் வந்து என்னன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ். ஓகே என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா we need to have sometimes வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் எஸ்பெஷலி அவங்களோட ஐசி வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும், எல்லாமே டீடைல்ஸ் இருக்கும். அவங்களோட அட்ரஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் அட்ரஸ் இருக்கும், இல்ல வந்து அவங்க முன்ன என்ன சொல்லுவாங்கன்னா முன்ன இருந்த பழைய வீட்டோட அட்ரஸா இருக்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல அவங்க அப்டேட் பண்ணாம இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறப்ப அதுல டீடைல்ஸா கரண்ட் வீட் அட்ரஸ், அவங்களோட கரண்ட் மொபைல் நம்பர், கரண்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா சிசிஎம்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறதுனா கூட இமெயில் மூலமா அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த அவங்க இமெயில் வந்து அது ரொம்ப முக்கியம் பாருங்க நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் நம்மளும் கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஒரு அப்டேட் போறதோ இல்ல முக்காசி இமெயில் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்றோம் முக்காசி. ஸோ இந்த ஈவென்ட் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தா தான் வில் கோ த்ரூ த நெக்ஸ்ட் ஆப்ஷன் விச் இஸ் த ஃபோன் கால் அண்ட் த்ரூ த வாட்ஸ்அப். அப்புறம் ஷேர் கேபிட்டல் முன்ன உங்ககிட்ட சொன்ன மாதிரி அண்டர் கம்பெனி ஆக்ட் 1965 வந்து மினிமம் ஷேர் கேபிட்டல் வந்து $2 இருக்கும், அதாவது $2 இருக்கும் பாருங்களேன். ஆனா இப்போ உள்ளது வந்து அண்டர் கம்பெனி ஆக்ட் 2016 வந்து சின்ஸ் ஒன் டைரக்டர் ஒன் ஷேர் ஹோல்டர் இருக்கனால இது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா $1. ஆனா வந்து முன்ன வந்து இந்த ஷேக் வந்து பா வேல்யூ இருந்துச்சு which is has to be $1. இப்போ வந்து பாத்தீங்கன்னா the share value will be different based on the உங்களோட கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் and NTA பாருங்களேன். Okay, the last part is a declaration from the directors and promoters. Okay, in the எல்லா process அதாவது proposed name and the status of the company and a proposed type of business, register address, business address, complete details of directors and shareholders, as well as the share capital, including the amount of shares between the partners. இது எல்லாத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நாங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்குவோம். அதாவது directors and shareholders to confirm the above details are the correct details to be keyed into the system பாருங்களேன். ஓகே சோ பேட் அப் கேபிட்டல். ஓகே முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ் கேபிட்டல் இருக்கும், பேட் அப் கேபிட்டல் இருக்கும். இப்போ வந்து அண்டர் த கம்பெனி 2016 வந்து only left with the paid up capital. ஓகே paid up capitalனா வந்து பாத்தீங்கன்னா ஓகே first we start with the minimum paid up capital for a Singaporean depends on whether it's 100% foreign owned. Okay, second is 100% foreign owned Singaporean companies must have a minimum paid up capital of RM500,000 for advisory and consultancy business and a minimum paid up capital of 1 million for import, export, restaurant and trading business. So the joint venture Syndra had as a minimum paid up capital of 350,000 with an authorized capital of 500,000. For retail, wholesale and distributive business nature, the 100% foreign ownership Syndra company will have subject to Ministry of Communism as well as trade. Okay, இதுல என்ன சொல்லணும்னா பாத்தீங்கன்னா சோ மலேசியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க லோக்கல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, ஃபாரின் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. சோ ஏன் அந்த பேட் அப் கேபிட்டல் ரொம்ப முக்கியம்னா when they want to go for their work permitக்கு வந்து ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு எக்ஸ்பெக்டட்ல இருக்கும். எக்ஸ்பெக்டட் போறப்ப அவங்க வந்து பேட் அப் கேபிட்டல் வந்து கம்பெனிஸோட பேட் அப் கேபிட்டல்ஸ் பார்ப்பாங்க. அப்ப அந்த பேட் அப் கேபிட்டல் வந்து என்ன சொல்றதுன்னா சோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு கேபிட்டல் இன்ஜெக்ஷன் வந்து கம்பெனில இருக்கு. So in terms of company வந்து cash flow wise எப்படி இருக்குன்னு பொறுத்து அவங்க வந்து they can give a justification whether the company can move forward in terms of their operations and the cash flow part பாருங்களேன். So that's why paid up capital is very important for any organization பாருங்களேன். So இப்போ நீங்க கேட்கலாம் லோக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து paid up capital முக்கியம் இல்லையான்ட்டு. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா லோக்கல் கம்பெனிஸ்க்கும் வந்து paid up capital ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி லோக்கல் ஓன் கம்பெனிஸ் பாருங்களேன். காரணம் என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க போறப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து டெக்னிக்கல் டெண்டர்ல வந்து டெக்னிக்கல் கமிட்டி இருப்பாங்க, அப்புறம் வந்து கமர்ஷியல் கமிட்டிஸ் இருப்பாங்க பாருங்களேன். அப்ப அவங்க பார்ப்பாங்க இந்த கம்பெனி வந்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து கேபிட்டல் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த இது பிரகாரம் பாத்தீங்கன்னா பேட் அப் கேபிட்டல் பிளேயிங் a very important role for it பாருங்களேன். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மினிமம் பேட் அப் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது பிரகாரம் the companies can increase their paid up capital. ஓகே முன்ன பாத்தீங்கன்னா வந்து paid up capital வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து அந்த ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து சரி paid up capital பாக்குறப்ப ஒரு சார்ஜஸ் இருக்கும். அதாவது எப்படின்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி வரும். ஆனா இப்போ வந்து அண்டர் த நியூ கம்பெனிக்குள்ள வந்து நீங்க ஒரு paid up capital இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா there's no stamp duty, ஒன்லி இன்க்ரிமெண்ட் வந்து டைரக்டா பண்ணிடலாம். ஆனா அண்டர் நியூ கம்பெனிக்குள்ள வந்து இன்ஃபேக்ட் வந்து நீங்க கேபிட்டல் ரிடக்ஷன் செய்யலாம்.
ஒரு கட்டத்துல வந்து நீங்க பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு 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 ஃபியூ இயர்ஸ் போனோடனே உங்களுக்கு வந்து இன்னொரு பிசினஸ் வந்து வந்தப்ப இந்த கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வந்து நீங்க டிசால்வ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன் ஃபார் இன்ஸ்டன்ட். அப்போ வந்து கம்பெனிஸ் வந்து யூ வாண்ட் டு மேக் இட் அஸ் அ டொமைன். அப்போ வந்து பேட் கேபிட்டல் வந்து அங்க ஒரு 1 மில்லியன் இருக்கு. ஸோ நீங்க ஸ்ட்ரைக் ஆஃப் அனுப்புறதுக்கு முன்ன வந்து நீங்க பேட் கேபிட்டல் நீங்க குறைச்சாகணும். அப்போ குறைக்கிறதுக்கு என்ன செய்யுங்கன்னா யூ கேன் டூ அ கேபிட்டல் ரிடக்ஷன். கேபிட்டல் ரிடக்ஷன் செய்யறது எப்படின்னா 1 மில்லியனுக்கு யூ கேன் மேக் இட் ஈவன் 1 ringgit. ஸோ அப்போ அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. வெபாய் நீங்க என்ன செய்யணும்னா SSM அனுப்பணும், தென் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த எண்ட் ரிசல்ட் வந்து உங்க பேட் கேபிட்டல் நீங்க குறைச்சிடலாம். அந்த ஓல் கம்பெனிக்கு வந்து அந்த ஒரு சொல்யூஷன் இல்லை பாருங்களேன். Okay, verification of incorporation. Okay, if a registrar is satisfied that all information provided is complete and complied with the required procedures, first thing, okay, நீங்க கம்பெனிஸ் வந்து எல்லா டீடைல்ஸும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இன்க்ளூடிங் பேட் கேபிட்டல் எல்லாம் இன்க்ளூட் பண்ணோன்னே, ஸோ நம்ம SSM சப்மிட் CCM அனுப்பினோன்னே ஒரு அப்ரூவல் வரும். அதாவது ரிஜெக்ட்னா நம்ம வந்து திருப்பியும் நம்ம இது பண்ணணும். சம்டைம்ஸ் கியூரி வரும். சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா இனிஷியல் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே 2 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஒரு பார்ட்னர்ஸ் பேர் வந்து let's say சதீஷ், another பார்ட்னர்ஸ் பேர் வந்து let's say சுரேன். அப்ப அவங்க என்ன செய்வாங்க மேபி SS வெஞ்சர்ஸ் இந்தியா மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ SS வெஞ்சர்ஸ் இந்தியா மாதிரி வந்து அந்த SS என்னன்னு ஒரு கியூரி வரும், அதாவது CCMல இருந்து. ஸோ அந்த கியூரி வந்து ஆன்சர்லாம், ஸோ அது வந்து டைரக்டர்ஸ் பேர் அந்த மாதிரி சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா இஸ் சிமிலர் டு அதர் கம்பெனிஸ் நேம். ஸோ ஒரு கம்பெனிஸோட அதர் கம்பெனிஸோட மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புது பேர் போட சொல்லுவாங்க. ஓகே, தேர்ட் வந்து எப்படி ஆகும்னா ஓகே இது 2 இதுவும் வந்து ரிஜெக்ட் ஆச்சோ இல்லை வந்து கியூரி வந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணிடுவோம். அன்லெஸ்ஸே வந்து அந்த கம்பெனி வந்து ஓகே ஆல் தி இன்ஃபர்மேஷன் ரைட் அதனால அந்த கம்பெனி பேர் அவைலபிள் இருந்துச்சுன்னா ஓகே அப்போ வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து செக்ஷன் 15 வந்து இமெயில் வந்து ஒரு இமெயில், அதாவது எஸ் எ கம்பெனி செக்ரட்டரி எங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் இமெயில் இருக்கும், அதாவது CCM கூட. அப்போ அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்ரூவல் வந்து நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க. அது முடிஞ்சோடனே செக்ஷன் 17, அதாவது எப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 டாக்குமெண்ட்ஸ் பாருங்களேன். செக்ஷன் 15ல வந்து என்ன இருக்கும்னா நம்ம கம்பெனி பேரும் அந்த கம்பெனி நம்பர் இருக்கும். செக்ஷன் 17ல வந்து என்ன வரும்னா அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடைச்சோம் பாருங்களா, which we need to purchase online. அது வந்து செக்ரட்டரி நாங்களே நம்ம செஞ்சிடும். ஓகே, போஸ்ட் இன்கார்பரேஷன். ஓகே, ஸோ நம்ம உங்ககிட்ட உங்க முதல்ல இனிஷியல் பேசுறப்ப நான் சொல்லியிருந்தேன், அதாவது as a company secretary நாங்க வந்து from day 1 from the step 1ல இருந்து நாங்க செஞ்சு கொண்டு போகலாம். இல்ல நீங்க as a client or as a business owner நீங்களே அந்த சிஸ்டம்ல வந்து நீங்களே இன்கார்பரேஷன் வந்து மூவ் பண்ணலாம், செய்யலாம் சொந்தமா. ஆனா உங்களுக்கு வந்து 30 days டைம் கொடுத்துருக்காங்க. whereby நீங்க வந்து கம்பெனி இன்கார்பரேட், அதாவது செக்ஷன் 15 வந்ததுல இருந்து உங்களுக்கு செக்ஷன் 15 வந்ததுல இருந்து எங்களை வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள நீங்க வந்து எங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும் as a கம்பெனி செக்ரட்டரியா. ஸோ அப்படி அப்பாயிண்ட் பண்ண நீங்க தவிரனா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனிஸ் வந்து ஒரு கம்பவுண்ட் வரும் பாருங்களேன். ஓகே, அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா if required by a company it may file the constitution of the company after the incorporation of the company. ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா முன்ன பழைய 1965 கம்பெனி ஆக்ட் 1965ல வந்து ஒரு MNAன்னு ஒன்று இருக்கும், மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஆனா அந்த கம்பெனி ஆக்ட் 2016ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும். ஆனா கான்ஸ்டிடியூஷன் வந்து இட்ஸ் ஆப்ஷன். ஏன்னா சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா they might have few directors and shareholders and they might have a certain என்ன சொல்லுவாங்கன்னா அப்டேட்ஸ், அதாவது எப்படின்னா அப்டேட்ஸ் சொல்றதோட certain guidelines இருக்கலாம், certain agreements between அவங்ககிட்ட இருக்கலாம். அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம் பாருங்களேன். ஆனா ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, we can amend accordingly. Then also we need to get an approval from SSM whether the constitution can be approved by them or accepted by them பாருங்களேன். ஓகே, let's say அந்த கம்பெனில வந்து நீங்க பாக்குறீங்கல்ல எனக்கு வந்து என் பார்ட்னர்ஸ் கூட ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு நான் வந்து எந்த அடிஷனல் கிளாஸ் நான் போடலன்னா I don't need to have all that. So நாங்க என்ன செய்வோம், as a company secretary வந்து we can just come out a letter saying that the company doesn't adopt to any constitution சொல்லிட்டு நாங்க ஒரு லெட்டர் கொடுத்துருவோம் பாருங்களேன். Okay, so guidelines for registration of a foreign company. A foreign company may carry on a business in Malaysia by either incorporating as a local company. So local company வரப்ப as I said உங்களுக்கு வந்து local partners-ஓ நீங்களும் சேர்ந்து இருக்கலாம். இல்ல செகண்ட் வந்து registration the foreign company under 100% which is owned by foreigners பாருங்களேன். Okay, foreign company is defined under the Companies Act 1965 as a company, a corporation or society association or other incorporated outside Malaysia or an unincorporated society association or other body which under the law of its place
of origin may sue or be sued or hold or property in the name of a secretary or other officers of the body association duly appointed for that purpose and which does not have its head office or principal place of business in Malaysia. Okay. இதுக்கு வந்து என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் என்டிட்டி பார்க்கறப்ப நீங்க வந்து லோக்கல் ஒரு இண்டிவிஜுவலா வரலாம் இல்ல கார்ப்பரேஷனா வரலாம். கார்ப்பரேஷன் வர்றப்ப டிபெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனியா வரலாம் இல்ல வந்து ஒரு 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 அசோசியேட் கம்பெனியா வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் பிசினஸ் ஓட டிரான்சாக்ஷன் பொறுத்து இருக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் உங்களோட போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இந்த கம்பெனில இது வரப்ப ஒரு கம்பெனி மூலமா வரப்ப நம்ம என்ன செய்வோம்னா we need to have a statutory documents of the foreign company or the foreign entity பாருங்களேன். சோ அது வந்து ரொம்ப முக்கியம். So so அது பாருங்களேன். So in terms of என்ன சொல்லுவாங்க சரிங்க companies incorporate பண்றப்ப foreign entity இருக்கிறப்ப as a corporation இருக்கிறப்ப we will need the statutory documents of the foreign companies. And in terms of individual வரப்ப individual ஓட full details as in passport, the latest updated passport as well as their அவங்களோட residential அங்க back in the particular original country or the residential details in terms of the like the bills, a copy to say that particular person exists from that particular ஏரியா பாருங்களேன். சோ அதனால வந்து அந்த டீடைல்ஸ் நம்ம சேகரிப்போம். ஏன்னா நம்ம as a company secretary we need to do a duty on our client whether அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க, அங்க என்னென்ன பிசினஸ் செய்றாங்க, அந்த டீல்ஸ் வந்து ஒரு client knowing clients வந்து we need to have a detail about the particular client. சோ நாங்க ஒரு சிம்பிள் டியூட்டி செய்வோம் in terms of the client ஓட டீடைல்ஸ் பாருங்களேன். Procedures for registration of a foreign company. So same whereby number name search பண்ணுவோம். Second by the register application of the register of the company பாருங்களேன். The proposed company name should be lodged via company's commission CCM online system. If the name is approved, it will be reserved for 30 days. மொழங்குடு சொன்ன மாதிரி the period of the reserved name could be extended for every 30 days of a part thereof with a maximum of 180 days. உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு 30 days நீங்க எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். எக்ஸ்ட்ரா 50 DGs கட்டி until maximum of 180 days பாருங்களேன். So அதுக்கப்புறம் you have to do another new brand new name search which is அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அந்த கம்பெனி வந்து வேற ஆள் கூட எடுத்துக்கலாம். அந்த 30 daysக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த நேம் செக்யூர் பண்ண முடியலன்னா அந்த கம்பெனி வந்து மித்தங்க நேம் search போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி பேர் போயிடும் பாருங்களேன். Application to register a foreign company in Malaysia. So உங்ககிட்ட நான் டீடைலா சொன்ன மாதிரி தான். So with the 30 days from the date of the company's name approval, the applicant may submit information to CCM as such as name identification, the ordinary place of residence of every shareholder in the Malaysia, and other information that the register may require. The application made under Section 5621 of the Companies Act 2016 shall be accompanied with a statement by the agent of the foreign company confirming his consent for the appointment. Then third is actually additional documents consist of a certified true copies of the incorporation of registration of foreign company, a certified true copy of a memorandum of articles or other instrument of defining its constitution, a copy of application of a reservation of the availability of name, a copy of email for approval of notification and reservation of name. So in the part எப்படின்னா certified true copy னு வரப்ப as a company secretary இப்போ இங்க பாத்தீங்க மலேசியால வந்து as a company secretary இருக்க மாதிரி ஃபாரின்லயே வந்து அந்த மத்த கண்ட்ரீஸ்ல வந்து அங்கே வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க agency. So அங்க வந்து they with the particular person who being the company secretary or including the CCM back then அவங்க வந்து ஒரு certify பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தான் நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்க வந்து மலேசியால வந்து as a shareholder-ஆவோ ஒரு entity-யோ நமக்கு வந்து accept பண்ண முடியும் as a being a shareholder in the particular Malaysian company பாருங்களே. So on top of that அங்க வந்து அந்த கம்பெனிஸ்ல வந்து few directors இருப்பாங்க, few shareholders இருப்பாங்க. So they might appoint their corporate representative to be the director in Malaysia பாருங்களே. So Companies Act 1965 versus Company Act 2016. So formation and incorporating company பார்க்கறப்ப shareholders வந்து company 1965 வந்து 2 shareholders இருக்கணும். Under Company Act 2016ல வந்து 1 shareholder இருந்தா போதும். So directors வந்து பார்க்க போனா 1965ல at least about 2 people இருக்கணும். 2 directors இருக்கணும். இப்போ Company Act 2016ல வந்து private வந்து 1 person இருந்தா போதும். Public listed companyல at least minimum of 2 directors 2 shareholders directors இருக்கணும் பாருங்களேன்.
So Companies Act 1965 versus Company Act 2016 வந்து the submission of the annual return is not required to be attached with the auditor report. முன்ன வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஆடிட்டர் ரிப்போர்ட்டோ annual return ஒன்னா சப்மிட் பண்ணுவோம் SSM-க்கு. Under 1960 Company Act 2016 வந்து they are separated. எப்படின்னா ஓகே உங்களோட annual return எப்போ சப்மிட் பண்ணுவீங்கன்னா உங்களோட கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிருந்து let's say 7 மாசம் இந்த 7 மாசம் 2020ல நீங்க வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்கீங்க. So 21ல இன்கார்பரேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் anniversary இருக்குங்களா which is actually 7 மாசம் 2022ல வந்து அதான் ஃபர்ஸ்ட் இயர் anniversaryல வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு அந்த within 1 month உங்களுக்கு டைம் இருக்கு அந்த அந்த which is ஆகஸ்ட்குள்ள நீங்க வந்து 30 டேஸ்க்குள்ள நீங்க வந்து annual return சப்மிட் பண்ணிடணும். ஆடிட்டர் ரிப்போர்ட் ஓகே ஆடிட்டர் ரிப்போர்ட் எப்படி வேலை செய்யணும்னா ஓகே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கம்பெனி இன்கார்பரேட் பண்ணல இருந்து உங்களுக்கு வந்து 18 months பீரியட் இருக்கு which is to for you to come out your auditor report. So அதுல இருந்து ஆடிட்டர் ரிப்போர்ட்ல நீங்க ஏன் வந்து நீங்க வந்து 18 months கொண்டு வந்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு 6 months இருக்கு to submit your auditor report. ஓகேங்களா ஓகே then second வந்து previously வந்து 1965 வந்து AGM வந்து is a must பாருங்க. But under Company Act 2016 வந்து AGM is no longer is compulsory. It depends on the management. So the company required, let's say the board of directors and shareholders feel that they want to have a AGM on a yearly basis, then they can request and they can do it. If they don't, it's fine, still be accepted. So audited accounts is required to be circularized to all the shareholders within 6 months from the financial year end of the company. So உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் first year வந்து 18 months முடிஞ்சு 6 months டைம் இருக்கும் நீங்க சப்மிட் பண்றதுக்கு. And the following year which is second year அது second financial yearல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா you need to submit okay 12 months period முடிஞ்சோனே அக்கவுண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு ஆடிட் செஞ்சுட்டு நீங்க வந்து CCM-க்கு வந்து within 6 months குள்ள சப்மிட் பண்ணனும் which is within 18 months. First year மட்டும் தான் within 18 months plus 6 months உங்களுக்கு டைம் இருக்கு பாருங்களேன். Second year onwards will be 18 months குள்ள நீங்க உங்க ஆடிட் ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணிரணும். ஓகே fourth one, the audited accounts is required to be submitted to SSM within 30 days from the date of circulation to all the shareholders. Okay, நீங்க 30 daysல குள்ள நீங்க shareholders-க்கு எல்லாத்தையும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த 30 days டைம்ல இருந்து நீங்க வந்து CCM-க்கு சப்மிட் பண்ணனும். ஓகே நம்ம உலகங்கூட சொன்ன மாதிரி தான் first year of a company can be up to 18 months to set up the financial year பாருங்களேன். Okay, yearly submission to Companies Commission of Malaysia, CCM, and Inland Revenue Board of IRB. So first one, the auditor report statement circulation within 6 months from the financial year end. So annual return anniversary of incorporation of date. Third is corporate tax to IRB within 7 months from the financial year end. Okay. Statutory obligations that a company must comply and penalty imposed by Company Commission of Malaysia, CCM. Okay. So under section 68(1), okay, matters on the annual return. Okay. Details, applicants of all syndrome. So company must lodge AR annual return within 30 days from the anniversary of date of incorporation. So either நீங்க தவறுனீங்கன்னா maximum penalty of 50,000 வந்து உங்களுக்கு CCM வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. Okay. Under section 2481 வந்து preparation of audited financial statement வந்து the directors of the company must prepare first audited financial statement within 18 months from the date of incorporation. Audited financial statements every year within 6 months from the date of year end. இது வந்து maximum of penalty of 500,000 வரைக்கும் அடிக்கலாம். But the range start from 5,000. Okay, இது ரெண்டு இது பார்க்கறப்ப இது எப்படி வேலை செய்யும்னா they will charge not only to the company including the directors, but not for shareholders, including the directors. If they fail to submit the annual return, if they fail to submit the auditor report, the penalty will start as low as 5,000 until to maximum of penalty of which I stated as per the slides. Ana, இது வந்து will comes to the company as well as the directors of the company. If the directors of the company, particular company வந்து ஒரு 4 to 5 directors இருந்தா கூட each of them will get about 5,000 each compound பாருங்களேன். So under section 258 வந்து circulation of the auditor report statements. Circulation of auditor financial statement to be all shareholders within 6 months from the date of financial end. இது வந்து maximum penalty of 50,000 பாருங்களேன். 259 okay, section 259(1) lodgement of audited financial statement. Lodgement of audited financial statement to the CCM within 30 days from the date of circulation to all the shareholders. இது தவறுனா நமக்கு ஒரு 50,000 maximum penalty of 50,000 சார்ஜ் பண்றதுக்கு இருக்கு பாருங்களேன். இது எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும்னா
ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவோம்னா, கிளையண்ட் ஒரு கம்பெனி நீங்க செட்டப் பண்றப்ப நீங்க வந்து உங்க கம்பெனி செக்ரட்டரிட்ட, அப்புறம் உங்க ஆடிட்டர் கிட்ட, உங்க டேக்ஸ் ஏஜென்ட் கிட்ட நீங்க உட்காந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, உங்களோட ஏன் இப்ப நீங்க செட் பண்றீங்க, அப்புறம் உங்களோட என்னென்ன ரிக்வயர்மெண்ட் நீங்க சப்மிட் பண்றதுக்கு இருக்கு, என்னென்ன டாக்குமெண்டேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த டேட்லைன் வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்ட்டு நீங்க வந்து ஒரு as a client, as a director, as a shareholder the company வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, as a company secretary நம்ம வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்போம், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து நீங்க எப்பயுமே ஒரு கம்பெனி செக்ரட்டரியோ, ஒரு ஆடிட்டர் கிட்டயோ, ஒரு டேக்ஸ் ஏஜென்ட்டுக்கோ அடிக்கடி ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கணும். ஏன்னு சொல்றீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரியும். even though they will update you time to time via email and so on. ஆனா ஒரு அப்பாயின்மெண்ட் செட் பண்ணிட்டு நீங்க போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஒரு ஐடியாஸோ கிடைக்கும். wherever you have some issues or some problems in your company, நீங்க ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்யணும்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து யார்கிட்ட நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து இமிடியேட்டா நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டீங்கன்னா will be very useful போறீங்களா. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நீங்க அதுக்குள்ள ஆன்சர் வந்து உங்களுக்கு இமிடியேட்டா கிடைச்சிரும். நீங்க ரிசால்வ் பண்ணிட்டு மூவ் பண்ணலாம் பாருங்களா. சோ அதுதான் அது வந்து ரொம்ப முக்கியம். so that you can avoid all these compounds. ஏன்னா இது வந்து ஒரு unnecessary compounds பாருங்களா. in the event நீங்க அந்த காம்பவுண்ட கட்ட தவறிட்டா, சோ அடுத்தது என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் வந்து they will bring it to the court பாருங்களா. சோ கோர்ட் போறப்ப என்ன ஆகும்னா, so there will be like they'll give, after the discussion உங்களுக்கு வந்து ஒரு ரிடக்ஷன் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அந்த நிலைமை வரைக்கும் நம்ம போக தேவையில்ல பாருங்களேன். ஸோ மைட் as well நீங்க வந்து அந்த இது ஆன் டைம் நீங்க எல்லாம் கம்ப்ளை பண்ணீங்கன்னா should be able to deliver. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா as a செக்ரட்டரி வந்து நம்ம எப்பவுமே வந்து உங்கள்கிட்ட சேஸ் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட், இந்த டேட்டா சப்மிட் பண்ணுங்க இதெல்லாம் சொல்றப்ப on top of that இன்னொரு இஷ்யூ என்ன நடக்கும்னா, உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து உங்க ஆடிட்டரோ உங்க டேக்ஸ் ஏஜென்ட்டோ வந்து அந்த டைம் பிரகாரம் கேட்டாங்கன்னா ப்ளீஸ் சப்மிட் ஆன் டைம். ஏன் சொல்றீங்கன்னா அவங்களுக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா they might have a lot more clients. அந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு நீங்க கொடுத்தா தான் அவங்க அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாவோ இல்ல அந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ஆன் டைம் செஞ்சு முடியும், டேக்ஸும் செஞ்சு முடிச்சுட்டு they will actually communicate with you to come and look into the numbers as well as the tax exposure. so அப்போ உங்களுக்கு தெரியும் you could able to have a plenty of time. உங்களுக்கு வந்து ஒரு ample of time இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க அவங்ககிட்ட பார்த்து பேசிட்டு டீட்டெயிலா புரிஞ்சுட்டு தென் வந்து தான் நீங்க ப்ரூவ் பண்ணணும் தான் அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க பாருங்களேன். சோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டேட்லைன்ல இருந்து எப்ப அந்த டேட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்ப நீங்க டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்களேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கார்பரேட் டேக்ஸ், ஏன்னா நான் வந்து இனிஷியலி வந்து கம்பெனி செட்டப் பண்றதை பத்தி பேசியிருந்தேன், ஆடிட்டர் ரிப்போர்ட் பத்தி பேசியிருந்தேன். ஸோ கார்பரேட் டேக்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஏன்னா எந்த கம்பெனி செட்டப் பண்ணாலும் என்ன வந்துட்டு நம்ம எவ்வளவு டேக்ஸ் கட்ட போறோம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதோட டேட்லைன்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஓவியம் கொடுக்குறோம் பாருங்களேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கம்பெனி வந்து furnish the estimated tax payable CP304 via e-filing to the Inland Revenue Board IRB பாருங்களேன். ஸோ இது எப்படின்னா மலேசியால வந்து நீங்க வந்து ஒரு அட்வான்ஸா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு அட்வான்ஸா நீங்க வந்து டேக்ஸ் வந்து மந்த்லி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க கட்டணும். ஸோ கட்ட தவறிண்டா லெஸ்ஸே நீங்க வந்து அதை கட்ட தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு காம்பவுண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து எல்லாம் ஓகே ஃபைன் நீங்க வந்து கட்டிட்டு வரீங்க. ஸோ வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து நீங்க ரிவிஷன் செய்யலாம். அந்த ரிவிஷனை வந்து நீங்க கரெக்டா உங்க டேக்ஸ் ஏஜென்ட்டையோ உங்க அக்கௌண்ட்டையோ பேசிட்டு நீங்க அதுவும் கரெக்டா கொண்டு வரணும். அதுதான் அந்த ரிவிஷன் எங்கன்னா CP204 தான் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க உங்களோட ஆக்சுவல் டேக்ஸ் கட்டுறப்ப அதுக்கு வந்து வேரியன்ஸ் பார்ப்பாங்க வித்தின் 10%. அதுக்குள்ள இருந்துச்சுன்னா யூ won't be penalized for additional taxes பாருங்களேன். ஸோ அதுவும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த போர்ஷன் வந்து you need to realize with your tax agent as well as your accountant. இந்த பார்ட் பாருங்களேன். செகண்ட் வந்து pay the estimated tax payables on time within the time frame. Then third வந்து furnish Form C via e-filing to IRB processing centers. Fourth வந்து pay the balance of tax if any. ஓகே, நீங்க டேக்ஸ் கட்டிட்டீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க, ஆனா நீங்க கட்டின CP204 கட்டின டேக்ஸும் ஆக்சுவல் டேக்ஸும் வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த பேலன்ஸ் டேக்ஸ் கட்டுவீங்க. அப்புறம் கீப் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஓகே when it comes to record keeping இது வந்து பாத்தீங்கன்னா மலேசியா வந்து அட்லீஸ்ட் about 7 years உங்களோட அக்கௌண்ட்ஸ் அதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து அட்லீஸ்ட் about 7 years நீங்க ஒரு ரெக்கார்ட் வந்து கீப் பண்ணணும் for filing safe keeping in the event audit, அதாவது LHTN which is IRB as well as CCM as well as any other government agencies, they can come and audit and request for the documents for the past 7 years பாருங்களேன். Okay, so இது வந்து in terms of corporate tax for companies. So paid capital up to 2.5 million with the beginning of the year basis பாருங்களேன். Okay, chargeable income for the first 600,000 வந்து for 2019, 20 and 21 வந்து 17% தான். On the balance chargeable
On the balance of chargeable income வந்து 24%. Paid up capital exceeding RM 2.5 million at the beginning of the basis of period வந்து will be standard of 24% பாருங்களேன். Okay, so far இதுதான் என்னோட presentation பாருங்களேன். இப்ப அடுத்த section வந்து which is Q&A. If you have any questions, I think Ms. Bona will take over and handle that matter. Thank you. நான் வந்து ஆக்சுவலி கொஸ்டின்ஸ் கொடுக்க சொல்லி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து முன்கூட்டியே வந்து ஒரு மெசேஜும் போட்டுட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் வெயிட் பண்றேன். ஏதாவது இல்லைன்னா பர்சனலா எனக்கு வந்த கொஸ்டின்ஸை வச்சு நானும் உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். ஓகேங்களா? லிங்கேஷ், ஆக்சுவலி நீங்க கொடுத்த ப்ரெசன்டேஷன் வந்து வெரி கிறிஸ்ப், எல்லாமே கரெக்டா இருந்தது, நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து இங்க கம்பெனி வச்சிருக்கிறதுனால நம்மளால ரிலேட் பண்ண முடியுது. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் வந்து இப்ப மலேசியா இல்லாம வேற நாட்டுல இருந்து மலேசியால வந்து வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹை லெவல்ல நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆக்சுவலி அந்த ஃபார்மேஷன் பத்தின அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. இப்போ லெட்ஸ் சே வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன செக்லிஸ்ட் அவங்க வச்சிருந்து உங்களை வந்து இப்போ உங்களே அணுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும்? நீங்க நேம்ஸ் வச்சு சொன்னீங்க இல்லையா? அது இல்லாம அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில, அவங்களோட பிசினஸ் நேச்சர், இந்த மாதிரி என்னென்ன விஷயம் வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க ஒரு கம்பெனி செக்ரட்டரி நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்வோம்னா, ஓகே நம்ம வந்து ஏற்கனவே வந்து கம்பெனி செக்ரட்டரி வந்து ஒரு செக்லிஸ்ட் ஃபார்ம் வச்சிருப்போம். அந்த ஃபார்ம்ல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ப்ரோபோஸ் கம்பெனி நேம் as we discuss. செகண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டி என்ன செய்ய போறாங்கன்ட்டு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், ஆனா அந்த பிளான் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாது. இப்போ வந்து MIC கோட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோட் பிரகாரம் நம்ம வந்து மேட்ச் பண்ணாதான் அதுதான் ஆக்சுவல் பிசினஸா இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கம்பெனி இனிஷியலி எங்களை வந்து பாக்குறப்ப நாங்க எந்த பிசினஸ் தான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு எங்கிட்ட கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணிடுவாங்க. ஆனா ஆடிட்டர் போறப்ப ஆடிட்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களோட SSM பிரகாரம், உங்களோட annual return பிரகாரம் உங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டி வந்து அவங்க ஆக்சுவல் பிசினஸ் செய்யறதுக்கும் கான்ட்ராடிக்டா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க என்ன பிசினஸ் செய்ய போறாங்கன்ட்டு டிசைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டீடைலா, விச் இஸ் அவங்க கம்பெனி செக்ரட்டரி கிட்ட வந்து டீடைலா சொல்லணும். ஓகே, எனக்கு வந்து கரண்ட்லி இந்த பிசினஸ் தான் செய்ய போறேன், ஃபியூச்சர்ல வந்து இதை தொடுத்து இந்த பிசினஸ் எல்லாம் செய்யறதுக்கு பிளான் இருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து அவங்க உருவாக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு பிரகாரம் வந்து நம்ம எமெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு வாட்டி நம்ம கம்பெனி செட்டப் பண்ணிட்டோம்னா பிசினஸ் நேச்சர் வந்து நேச்சர் ஆஃப் பிசினஸ் வந்து மாற்ற முடியாதுன்னு இல்லை. we can always update to SSM that they have changed their business nature சொல்லலாம். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, அதுதான் வந்து எப்பயுமே ஒரு client வந்து always must engage with the company secretary. ஸோ அப்போ அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா we will update the nature of business accordingly பாருங்களேன். ஓகே, அது செகண்ட். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ்க்கு வந்து ஓகே ஆஃபீஸ் வந்து பிசினஸ் அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ், எஸ்பெஷலி அவங்களோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ், விச் இஸ் பேரோல் டாக்குமெண்ட்ஸ், இன்வாய்சஸ், பேமோ வவுச்சர்ஸ், ஆல் தி டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடம், அதாவது விச் இஸ் பிசினஸ் அட்ரஸ்ல வந்து வச்சிருக்கலாம், இல்ல அவங்க வந்து இன்னொரு அடிஷனல் ஆஃபீஸ்ல வச்சிருக்கலாம், இல்ல ஒரு செக்ரட்டரி ஆஃபீஸ்லயே வச்சிருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது வந்து SSMக்கு வந்து அவங்க தேர்வுபடுத்தணும் அவங்க எங்க அந்த ஸ்டேட்யூட்டரி டாக்குமெண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் கம்பெனி செக்ரட்டரி அவங்க எங்க வச்சுக்க போறாங்கன்ட்டு. இல்ல ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி, இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் SSM or LHM, whoever they go inside to look into the document, அங்க இல்லைன்னா there might be an issue பாருங்களேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து we will educate from when they come to set up the company. அப்ப ஓகே, இன்னொன்னு ஒரு கம்பெனி செட்டப் பண்றதுக்கு வரதுக்கு முன்னே as a private limited செட்டப் பண்றதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே ரெடி, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வருவாங்க, எனக்கு வந்து ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு பிளான் இருக்கு, ஆனா வந்து மேபி இந்த வருஷம் இருக்காது, மேபி அடுத்த வருஷம், பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பெட்டர் நான் இப்பயே செட் பண்ணிட்டா நல்லது, ஐ கேன் ஷோ சம் ட்ராக் ரெக்கார்ட்னு. ஆனா அது வந்து இந்த ட்ராக் ரெக்கார்ட் மட்டும் இல்ல, அது கம்ஸ் வித் காஸ்ட். ஏன்னா as a கவர்மெண்ட் கம்பெனி இருந்தாலும் அதுக்கு வந்து மந்த்லி வந்து செக்ரட்டரி ஃபீ இருக்கும், இந்த காஸ்ட் இருக்கும், எல்லா காஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதே ரெடி. ஏன்னா ஒரு சமயம் என்ன, நம்ம எல்லா காஸ்ட் அனுப்புறப்ப they get surprised. So why there's a fee for a government company which I didn't do anything? So இப்போ அதனாலதான் we will always ஒரு கிளைண்ட் வந்தப்ப நாங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதே ரெடி. ஸோ இதெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது ரெடியா இருந்தா தான் we will set up the company. If not means it's okay. If next year நீங்க சேர்ப்பீங்களா, never mind, you come next year. But in between you have any query, please
always feel free to call us. We'll guide you accordingly பாருங்களேன். ஸோ இன்னொன்னு சில பேர் வந்து சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பார்ப்பாங்க. அப்ப அவங்க நினைப்பாங்க ஓகே அடுத்து வந்து பிசினஸ் நல்லா வந்துரும்ட்டு. அப்ப லெட்ஸ் சே ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து காஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்களேன். ஸோ அப்ப என்ன செய்வாங்கன்னா மேபி ஒரு என்டர்பிரைஸ் சோல் ப்ராப்பர்ட்டி உருவாக்குறப்ப அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டும் ஒரு டேக்ஸ் சப்மிஷன் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகே இதே சென்ட்ரியாம்பல் போறப்ப ஒரு பிரைவேட் லிமிடெட் போறப்ப அது ரிக்வயர்மெண்டே வேற பிகாஸ் தேர்ஸ் a lot of cost involved. ஸோ நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோம்னா கிளைண்ட்டை நீங்க எந்த இது போறீங்க உங்களுக்கு பிளான் என்ன ஃபியூச்சர் பிளான் அப்ப நாங்க சொல்லுவோம் ஓகே இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு பட் ஒன்லி இஃப் I exceed this particular contract or requirement அப்பதான் என்னோட ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா then say wait for the day, don't do it now itself. ஏன்னா இதுக்கெல்லாம் காஸ்ட் இன்வால்வ் பண்றேன்னா we always advise them because to us we need to pass the right message பாருங்களேன். கம்பெனி திறந்துட்டு yes there's an income for us but again the client must able to comply with the compliance. அது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். So SSM போறப்ப or CCM போறப்ப first thing கேட்பாங்க as a director do you know what's your duties and responsibilities. So அதனால தான் we will try to educate as much as possible in that particular aspect பாருங்களேன். நினைக்கிறேன் நீங்க என்னோட ஒரு கொஸ்டின்ல எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க வந்து லிங்கேஷ் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா லிங்கேஷ் வந்து அதுக்கான சரியான தகவலை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். யாருக்காவது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ அந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான் எனக்கு வந்தது. ஸோ நான் அதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். லிங்கேஷ் இப்ப நீங்க வந்து ஈவன் அந்த அட்வைஸ் வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனா ஃபாரினர்ஸ் வந்து என்டர்பிரைஸ் ஓபன் பண்ண முடியாது இல்லையா? அவங்களோட மினிமமே வந்து செப்டம்பர் ஹார்ட் அது இல்லைன்னா பிரைவேட் லிமிடெட். ஓகே ஸோ இப்போ நீங்க அந்த பார்ட் சொல்லிட்டீங்க, செக்லிஸ்ட் பத்தி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் மேபி எஸ் அ கம்பெனி செக்ரட்டரியா நீங்க வந்து ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர் மலேசியால எந்த இண்டஸ்ட்ரியில ஃபாரினர்ஸ்க்கு நல்ல சலுகை இருக்கு, மலேசியால எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து மலேசியால செட்டப் பண்ணுனா அவங்களோட பிசினஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொன்னீங்கன்னா ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு மேபி வந்து அதுக்கான ஆர்வம் வந்து உங்களை வந்து அவங்க கான்டாக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து நீங்க சொல்ல முடியுங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து எஸ்பெஷலி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து மலேசியால வந்து ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் வரது வந்து அந்த ஐடி செக்டர். ஐடி தான். ஆமா ஐடி சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அதுதான். ஓகே இன்ஃபேக்ட் வந்து என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெட்ரோனாஸ் அண்ட் ஃபாலோ பை ஆல் த கம்பெனிஸ் விச் ஐ ஒர்க் மோஸ்ட் ஆஃப் த வெண்டர்ஸ் always from India. அவங்க தான் வருவாங்க. So IT specialists are always come from them la, including now பாருங்களே. even though local இருக்கோம் இல்லன்னு சொல்லல, we always have this knowledge transfer program, especially MDEC ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா so they do have this kind of things பாருங்க which is under the MS status ல பாத்தீங்க நீங்க requirement கூட knowledge transfer ஒரு program இருக்கும். So whereby they need to do it. So every year the things have to go la. But end கேட்டிங்கன்னா IT industry is always a very big industry, which is fully. I mean, mostly we have a lot of expatriates working on this. A lot of companies as well in Malaysia, foreign-owned companies, which is already established in Malaysia. They're doing very well. So, at the first, second, on the pathina in terms of media. So, in terms of, I have few clients whereby our media industry in Malaysia, they're doing very well in terms of editing. It's still related to IT a bit, but again on the other perspective, so yeah, it's good. So along the way, there's a lot of industries still they can come and do it in Malaysia. So depends. They need to indicating 100% அவங்களே வரதோட local partners கூட அவங்க மூவ் பண்ணி செஞ்சாங்கன்னா they have a better business opportunity தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து local partners understand certain requirements even better. So அவங்க local partners கூட not necessarily has to be a shareholder. They can come into as a JV also. So ஒரு JV மூவ் பண்றப்ப things will be more better. ஸோ ஆனா வரதுக்கு முன்னே ஒரு கம்பெனி செட்டப் பண்றதுக்கு முன்னே முடிஞ்ச வரைக்கும் வந்து இங்குள்ள அந்த கான்டாக்ட்ல வந்து பேசி அந்த என்னென்ன ரிக்வயர்மெண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு பிளஸ் வந்து அந்த ஓகே செட்டிங் ஆஃப் கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட். அட் சேம் டைம் அந்த பிசினஸ் வந்து வெதர் தே கேன் எக்ஸல் அது வந்து அவங்க கொஞ்சம் ஒரு கேஸ் ஒரு டியூட்டி செஞ்சாங்கன்னா it will be much better பாருங்களேன். ஓகே
ஓகே, ஃபைன். நீங்க நீங்க சொல்றது வந்து முற்றிலுமா நானுமே வந்து ஏத்துக்கிறேன். ஸோ நீங்க தனிப்பட்ட முறையில இங்க வந்து அந்த அந்த வந்து இந்த பிசினஸ் கல்ச்சர வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நம்மளே வந்து வேற ஒரு நாட்டுல போயிட்டு நம்ம தொழில் செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா தான் போவோம். ஆனா அவங்களோட அந்த பிசினஸ் கல்ச்சர், அங்க இருக்கிற அந்த லீகல் திங்ஸ் எல்லாம் வந்து அந்த லோக்கலா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்மளே இங்க இருந்து பக்கத்திலேயே இருக்கிற சிங்கப்பூர்லயே நம்ம வந்து போயிட்டு பிசினஸ் செய்யணும்னா அதுல நிறைய வந்து ஆக்சுவலி சட்ட சிக்கலெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸா இருந்தது. தேங்க்யூ சோ மச் லிங்கேஷ். ஸோ மிஸ்டர் சிஏ பரமசிவம் வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து சேட்ல வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் இல்ல இமெயில் ஐடி, ஏன்னா நான் நினைக்கிறேன் நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து அதை நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மேபி யூ கேன் ஷேர் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அகெயின். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி நோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சேட்ல கொடுக்கறதுனாலும் நீங்க வந்து ஆக்சுவலி அதுல நீங்க கொடுத்துடலாம். ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ் நம்பர், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து லிங்கேஷோட இமெயில் ஐடி வந்து லிங்கேஷ் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து லிங்கேஷை கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த விவரத்துல இருந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லிங்கேஷ் வந்து அவரோட இமெயில் மற்றும் அவருடைய வந்து தொலைபேசி எண்களை வந்து அங்க ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு தகவல் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அவர் கூட வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே, ஸோ இன்றைய 72வது சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் குளோபல் இணைந்து கேபிஎன் இந்தியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா இவங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து நடத்தின இந்த 72வது நிகழ்ச்சி இற்றோடு நம்ம வந்து முடிவுக்கு எடுத்துட்டு வரோம். இனி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறோம். ஸோ இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.